ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் ட்ரை பண்ணலாம் தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை கிளைமேட்டை பத்தி பேசி ஆகணும்ல. நான் சென்னையில இருக்கேனா கொடைக்கானல்ல இருக்கேனானே தெரியலங்க. பயங்கர க்ளௌடியா அப்படியே பனி துளிலாம் வர டெஸ்லிங்கா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரிதான் மார்னிங்ல இருந்தே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல மீல்ஸ் கட்டுன்னு கட்டலாம் எப்படி இருக்கும்? சரி, அது மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல சென்னையில எங்கேயுமே வந்து மீல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஸ்பாட்டுக்கு தான் நம்ம சூஸ் பண்ணி வந்திருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி டிஃபன் சென்டர். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவென்யூ முகப்பேர் வெஸ்ட்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. லேண்ட்மார்க்லாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. இவங்க தான் லேண்ட்மார்க்கா மத்த எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி ஒரு பெஸ்டான பிளேஸ். இது வந்து 15 இயர்ஸ்க்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கான். நான் வந்து இவங்களோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். பிரைஸ் பத்தி தெரிஞ்சிச்சு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துட்டு பாருங்க நம்ம வீடியோவை. வாங்க. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. மெயினா என்ன தெரியும், நம்ம மீல்ஸ் சாப்பிட தான் வந்தோம். அதை வாங்கியாச்சு. ஆனா வந்து இந்த பிரைஸ்க்கு மீல்ஸ் வந்து ரொம்ப ரேரா தாங்க கிடைக்கும். அது என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பார்க்கலாம். நான் மீல்ஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் மினி மீல்ஸ் வாங்கியிருக்கேன், கூடவே ஒரு ஸ்டார்டருக்கு வந்து சில்லி கோபி வாங்கியிருக்கேன். என்னன்னு தெரியல, நான் ஸ்டார்டர் உங்களோட சிக்னேச்சர் டிஷ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சில்லி கோபி வருது. எல்லா இடத்துலயும் சில்லி கோபி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சீசன் இல்லையா, காலிஃப்ளவர், அதனால கொடுக்குறாங்க போல. பொரியல் கொடுத்துருக்காங்க, கூட்டு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, தயிர், ஊறுக்காய். என்ன இவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஊறுக்காய், ஸ்வீட் கேசரி, ரைஸ், 3 மிளகா அப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைஸ் வந்து இதுல அன்லிமிட்டட்னு சொல்றாங்க. காயை முதல்ல கொட்டிக்கணும். எனக்குலாம் இந்த ரைஸே போதும். இதை தாண்டிலாம் நான் வாங்கவே மாட்டேன். சாம்பார் சாம்பார் வந்து அவரைக்காய் சாம்பார் கொடுத்துருக்காங்க. அவரைக்காய் மட்டும் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போதும் நினைக்கிறேன். சாம்பார் அவரைக்காய் நல்லா வெந்ததுனால ஃப்ளேவர் வருது, அந்த ஸ்மெல் வருது. இதுக்கு வந்து பீன்ஸ் கொஞ்சம் போல அப்பளம். நல்லா இருக்கும்மா. நான் வந்து கலரை பார்த்தோன்னே ஸ்பைசியா இருக்கும்னு எதிர்பார்க்கல. லைட்டா ரொம்பலாம் இல்லை. சாம்பார் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த பச்சை மிளகாவோட காரம், சில்லிலாம் போட, சில்லி பவுடர் போடல. ஆக்சுவலி அவரைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கா. இந்த பீன்ஸ் பொரியல் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து எப்ப நம்ம பீட்ரூட் பொரியலே சாப்பிட்டு இருந்தோம். வித்தியாசமா இங்க பீன்ஸ் பொரியல் வச்சிருக்காங்க. நான் கூட தாளிச்சு மட்டும் தான் போட்டிருக்காங்க நான் நினைச்சேன். ஊற வச்சு அப்படியே போட்டிருக்காங்க. லைட்டா வெந்திருக்கு. உஸ்லி மாதிரி தானே இருக்கு பார்க்க. என்ன வந்து நம்ம உஸ்லியை வந்து கடலை பருப்பு அரைச்சி விடுவோமா, இது வந்து அவங்க வந்து ஸ்மூத்தா போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபேவரேட் காரக்குழம்பு, ஊறுகாய் எடுக்க போறேன். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுல தப்பு இல்லை. இங்க பாருங்க, நான் பக்கத்துலேயே வைக்கிறேன். டக்குன்னு பார்க்கும்போது காரக்குழம்பு மாதிரி தானே இருக்கு. நீ வத்த குழம்பு ஸ்மெல் வருது. காரக்குழம்பா வத்த குழம்பு தான். மிளகு பாதி சுண்டைக்காய் நினைச்சேன். சுண்டைக்காய் என்ன சின்ன சைஸா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தேன். மிளகு. இதுக்கு வந்து அவியல் கூட்டுல என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா பாவக்காலம் போட்டிருக்காங்க. பாவக்காவா இது இன்னொரு காய் வரும்ல, பீர்க்கங்காய். பாவக்காயில பீர்க்கங்காய் வந்து அப்படியே தோலோட போட்டிருக்காங்க. எல்லா காயுமே இருக்கு. புடலங்காய், பீர்க்கங்காய், அது இல்லாம காராமணியும் போட்டிருக்காங்க. சீரியஸ்லி கூட்டு சூப்பரா இருக்குங்க. எல்லா காயும் போட்டிருக்காங்க. அந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம தோலெல்லாம் வீட்டுல எடுத்துருவோம். பட் தோலோட சாப்பிடும் போது அது நல்ல ஒரு டேஸ்ட் வருது. லைட்டா புளிப்பா. அவங்க வந்து பூண்டெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பூண்டு வெந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. இதுக்கு வந்து அப்பளத்தை மிஸ் பண்ணக்கூடாது. வத்த குழம்பு வேற லெவல். தயிர் நான் ஊத்திக்கிறேன், ரசத்தை குடிச்சிடுறேங்க.
பாருங்க, குடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். கேமராமேன் வேற திட்டாரு, வெரைட்டி ரைஸ்ல வந்து தயிர் சாதம் இருக்கு, அப்புறம் இதை சாப்பிட்டேன்னா நீங்க எப்படி அதை சாப்பிடுன்னு சொல்றாரு. அதனால நான் இதை சாப்பிட்டுறேன். தயிர் வந்து அந்த ரைஸ்லயே ஊத்தி சாப்பிட்டுறேன். கூட்டு தான், ரசம்னாலே நமக்கு கூட்டு தான். ரசம் நல்லா புளிப்பா குடிச்சு பாட்டுறேன். கூட்டோட டேஸ்ட் தான் தெரிஞ்சு. சின்ன மாதிரி தக்காளி ரசம் சூப்பரா இருக்கும். கூட்டு காய் இதெல்லாம் நம்ம வாலி பண்ணலாம். நான் வந்து இந்த டைம்ல ரைஸ் கம்மி பண்ணிட்டேன், நிறைய வெஜிஸ் சாப்பிடலாம். மினி மீல்ஸும் இங்க இந்த இடத்துல எல்லாருமே சாப்பிடுறாங்க. மினி மீல்ஸ் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்தி, பிரிஞ்சி கொடுத்துருக்காங்க, கர்ட் ரைஸ், சப்பாத்திக்கான குருமா, அப்புறம் பொரியல், சாம்பார் சாதம், ரைத்தா. இதுக்கு வந்து அப்பளம் வராது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி சாப்பிடுவோம். இதை எடுத்து வச்சுட்டு சப்பாத்தியோட சைஸ் காட்டுறேன். ஆக்சுவலி அவங்க சூடா வச்சாங்க, இப்போ வந்து ஆறுனதுனால கொஞ்சம் முடமுடன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சப்பாத்தி குருமா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஹோட்டல் குருமாலாம் நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஓவரா மசாலாலாம் இல்லாம கரெக்டா போட்டுருக்காங்க. ஹோட்டல் குருமால டேஸ்ட் வந்துச்சுங்களா, அந்த நிறைய உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. அந்த ஸ்வீட்னஸ், உருளைக்கிழங்கு வந்து இப்போ சீசன்ல வந்து ஸ்வீட்டா இருக்கு. ஆனாலுமே ரொம்ப சாப்பிட மாதிரிதான் இருக்கு. சப்பாத்தி நல்லா இருக்கு. சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரிஞ்சி சாப்பிடுவோம். இதுவும் மசாலா அதுவும் மசாலான்றதுனால பீன்ஸ் தான் பெருசு பெருசா போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பீன்ஸ் பொரியல் சாப்பிட்டோம், அதெல்லாம் எதுவும் சாம்பார் மட்டும் சாம்பார் சாதம் நல்லா இருக்குங்க. மல்லியோட வாசம் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா தலன்னு இருக்கு சாம்பார். அதாவது ஒரு மாதிரி உடுப்பி சாம்பார் டேஸ்ட் லைட்டா வருது. பட் வந்து அப்படியே ஆத்தென்டிக் உடுப்பி கிடையாது. எனக்கு பிடிச்சதுனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. பிரிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய கப்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நான் கூட மினி மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகாதுன்னு பார்த்தேன். இதோட பங்கை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அப்படியே மீல் மேக்கர் போட்ட பிரிஞ்சி, அப்படியே ரைஸை பாருங்க, அப்படியே விரைவியா இருக்கு. அப்படியே ஃபிளேவர் குட்டி குட்டி மீல் மேக்கர் போட்டிருக்காங்க. எனக்கு ரைத்தா வேணாம், வெறும் பிரிஞ்சியே போதும். பிரிஞ்சி வந்து நல்லா இருக்கு. புதினாவோட ஃபிளேவர் எல்லாம் சூப்பரா போட்டு, நான் அந்த கல்யாணம் பார்க்கும்போது லைட்டா பச்சை மிளகாலாம் போட்டு காரமா இருக்கும் நினைச்சேன். காரம்லாம் இல்லைங்க, ஃபிளேவர் வைஸ் நல்லா இருக்கு. மசாலாலாம் சட்டிலாம் போட்டேன். பிரிஞ்சி இந்த குட்டி குட்டி மீல் மேக்கர் எதுவும் போட்டிருக்காங்கன்னு தெரியல, அதோட டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியே வந்து ஒரு பைட்டுக்கும் 2 மீல் மேக்கர் வரும் போல. பெருசா போட்டா வராது, குட்டியா போட்டு சூப்பரா இருக்கு. கொஞ்சோட ரைத்தா, கொஞ்சோட பிரிஞ்சி. ரைஸ் கம்மியா சாப்பிட்றேன் எங்கிட்ட சாப்பிட்றேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பைட்ல காரம் தெரியல, செகண்ட் பைட்ல தான் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் தயிர் வச்சு ட்ரை பண்ணலாம். வந்து எப்பவுமே எல்லா இடத்துலயும் வந்து நிறைய வெஜ்ஜிஸ் போட்டு பிரிஞ்சி கொடுப்பாங்க. ஆனா மீல் மேக்கர்ல பிரிஞ்சி கொடுக்கறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து அதை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பைட்டுக்கும் ஒரு 2-3 மீல் மேக்கர் வரதுனால ஒரு மாதிரி மீல் மேக்கர் பிடிக்கும் எனக்கு. அதனால எனக்கு ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. ஆனா ரைத்தாவோட ட்ரை பண்ணும்போது ஸ்பைசினஸ் தெரியல, ரொம்ப இல்லைங்க, காரம் கொஞ்சம் லைட்டா. ஆனா வந்து நிறைய தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்டும் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காரம் தான் சொல்லுவேன். மசாலா வந்து தட்டலா வச்சிருக்காங்க. இந்த பிரிஞ்சி சாப்பிட்றதுல நான் இந்த பிரிஞ்சி கூட இந்த சில்லி கோபி வச்சு ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், பட் வந்து மறந்துட்டேங்க. இது கூட ஒரு பைட் சாப்பிடுவோம். மேல பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து கேப்சிகம் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. மெயினா அந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிருக்காங்க. இதுக்கும் பிரிஞ்சிக்கும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி குக் பண்ணிருக்காங்க நான் பாக்குறேன். நல்லா காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பெப்பர்லாம் தூவலா போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு பைட் ரைஸ். இது காரமாலாம் இல்ல, நல்லா வந்து ஸ்வீட்டா தான் இருக்கு. சில்லி கோபி நான் தனியாவே சாப்பிடுறேன். ஸ்வீட்டா தான் இருக்கு, லைட்டா தான் பெப்பரோட காரம் வந்து. இது வந்து நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நல்லா குக்கா இருக்கு. இவ்வளவு பெரிய காலிஃபிளவர். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அமேசிங்கா இருக்கும். இந்த பிளெயின் ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 120க்கு தான் கொடுக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க? 120 மினிமமே 150 கேட்பாங்க.
120 தானா. நான் கொஞ்சோண்டு இடம் வச்சிருந்தேன். பிரிஞ்சி வந்து என்னோட வயிறு ஃபில் பண்ணிடுச்சு. கொஞ்சோண்டு கேர்டு ஊத்தி அப்படியே கேர்ட் ரைஸ் ஆல்ரெடி அவங்க நிறைய தான் ஊத்திருக்காங்க, அதனால நானும் ஊத்தி சாப்பிடுவேன். மோர் மிளகாவோட கேர்ட் ரைஸ் சாப்பிட்டா என்ன அருமையா இருக்கும் தெரியுமா? கேர்ட் ரைஸ் எப்பவுமே டேஸ்ட் வந்து அப்படிதான் இருக்கும். அதுவும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா பச்சரிசியில பண்ணியிருக்காங்க, சரியான டேஸ்ட். ரைஸே தெரியல, வேற மாதிரி இருக்கு. ஃபைனலா வந்து நம்ம மீல்ஸ் வந்த கேசரி தான் எடுத்திருக்கேன். ஏன் இப்படி சுத்தி வளைச்சு வர அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ப்ரைஸ் சொல்லல, அதுக்காண்டி தான் கேசரி மிச்சம் வச்சிருக்கேன். இருங்க கேசரி சாப்பிட்டுட்டு சொல்றேன். ஒயிட் கேசரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸ்வீட் வந்து அளவா போட்டிருக்காங்க, அப்படியே தூக்கலா போட்டு திகட்டாம கரெக்டா இருக்கு. அதே மாதிரி நெய் இதெல்லாம் அளவா விட்டுருக்காங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு கேசரி. மீல்ஸோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. 90 ருபீஸ்க்கு வந்து இதை விட என்ன கொடுக்கணும்னு தெரியல. நிஜமாவே வந்து 150 ருபீஸ்க்கு தான் நம்ம மீல்ஸ் சாப்பிட்ருக்கோம். அதுக்கு லிமிட்டட் கொடுத்து வெறும் ஒரு பொரியல் கொடுத்து காரக்குழம்பு வத்த குழம்பு கொடுக்காம வெறும் மோர் குழம்புலாம் கொடுத்து நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க. பட் 90 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான மீல்ஸுங்க. எனக்கு வந்து சாம்பாரை விட வத்தக்குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தா. அதுவும் இல்லாம காய் பீன்ஸ் பொரியலும் அந்த கூட்டு செம்மையா இருந்தது. ரைஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்ல ரைஸோட குவாலிட்டி வந்து நார்மலா இருக்கும். பட் வந்து இங்க ரைஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ரெகுலரா வந்து நிறைய பேச்சுலர்ஸும் சாப்பிட்றாங்க. ஆனால் ஃபேமிலியும் கேர்ள்ஸ் எல்லாருமே வராங்கங்க. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 ஹவர்ஸா இருக்கேன் இந்த இடத்துல. எல்லாருமே வராங்க, நிறைய வருது பேச்சுலர்ஸ். அவங்களுக்கு வந்து நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டியே நிறைய சைனீஸ் காம்போஸ் வச்சிருக்காங்க போல. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மினி மீல்ஸ் சாப்பிட்றவங்களுக்கும் மினி மீல்ஸோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி தான் மெயின், குவான்டிட்டியுமே நிறைய கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த இடத்துல நீங்க வந்து சாப்பிடலாம். வேற ஏதாவது மினி ஸ்பாட் இருந்தாலுமே சொல்லுங்க, பார்க்கலாம். வேற என்ன மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி போடலாம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு போடுறத விட உங்களோட சஜஷனை கேட்டு நான் வந்து அதைப்படி ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். சரி, இதே மாதிரி நம்ம வேற ஒரு ஷார்ட் வீடியோல சந்திக்கலாம்.